أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக வெள்ளிக்கிழமையுடைய இந்த தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு நம்ம எல்லோரையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய பயத்தோடு, அச்சத்தோடு, இறை சிந்தனையோடு, இறை உணர்வோடு வாழ வேண்டும். வாழ்வதில் தான் வெற்றி உண்டு என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுமாவுடைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஜுமாவுடைய தினத்தில் நாம் நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து அல்லாஹை பற்றி பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம் என்ற எண்ணத்தோடு நாம் அமர்ந்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய கூலிகளை தர காத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம் என்று சொன்னால் பிறந்தது முதல் இறக்கும் வரை நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நான் சந்திக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் வாழ வேண்டும். ஒரு மனிதனுக்கு அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மௌத்தி வ ஐதா. குர்ஆன் ஹதீஸை கொண்டு உங்களுக்கு புத்தி கிடைக்கல என்றால், குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு விளங்க இல்லை என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படிக்கல என்று சொன்னாலும் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை விட உங்களுக்குள்ளே ஒரு உபதேசம் இருக்கிறது, அதுதான் மௌத் என்று சொன்னார்கள். மௌத் என்பது ஒரு மௌன உபதேசி, மௌனமாக எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு உபதேசம் செய்கிற ஒரு உபதேசி தான் மௌத். ஒரு மனிதன் இப்போ இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு யாருக்குமே நாங்கள் எப்போ மௌத்தா போவோம் என்பது தெரியாது. 5 வயசுலேயே மௌத்தாகலாம், 10 வயசுலேயே மௌத்தாகலாம், 15 வயசுலேயே மௌத்தாகலாம், 85 வயசுலேயே மௌத்தாகலாம். மௌத்துக்கு வயசு கிடையாது. சில பொழுது பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் மரணித்து விடுவார்கள். பிள்ளைகள் 6 பேரில் 7 பேரில் 5 பேர் மரணித்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை தனது கையால் அடக்கம் செய்தார்கள். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வலிமிக்க ஒரு வாழ்க்கை, வலிமிக்க ஒரு விடயம், வேதனை மிக்க ஒரு விடயம் என்னவென்றால், தான் உயிரோடு இருக்கும் பொழுது தனது பிள்ளையை கொண்டு அடக்கம் செய்வது. அந்த வலியை உணர்ந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த வலி பற்றி தெரியாது. இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அவர்களுடைய 6 பிள்ளைகளையும் தான் உயிரோடு இருக்கும் பொழுது இழந்தார்கள். அதுவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதங்களில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த ஆலமீனுக்கே ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, ஆலமீன்டா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், சிவல்லா, அல்லாவை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றிற்கும் ரஹ்மத்தாக, அன்பாக, கருணையாக அனுப்பப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரையே அல்லாஹ் இப்படி சோதித்தான். அவர்கள் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அப்ப எனவே உலகத்தில் நாம் இந்த மௌத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லோருக்கும் வரும். எந்த நிலையில் வரும் என்பது தெரியாது.
ஆனால் மௌத் என்று ஒன்று வரும் வரை மனிதன் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். சிலரை அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹு தஆலா எடுத்து சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹ் பிள்ளைகளை எடுத்து சோதிப்பான், சிலரை அல்லாஹு தஆலா பசியால் சோதிப்பான், சிலரை அல்லாஹ் பயத்தால் சோதிப்பான், சிலரை அல்லாஹ் பொருளாதாரத்தில் சேதத்தை உண்டு பண்ணி அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹுடைய மிகப்பெரிய சுன்னா மனிதர்கள் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை சோதிப்பது. அல்லாஹ் படைச்சதே அதுக்குத்தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலகல் மௌத், அவன் மௌத்தை படைத்தான், வல் ஹயாத, ஹயாத்தை படைத்தான், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் மிக அழகிய அமலை செய்வோர் யார் என்பதை சோதிப்பதற்காக. சோதனை தான் வாழ்க்கை. மிக அழகான அமல் செய்யறண்டா தொழுகிறது நோன்பு பிடிக்கிறது மட்டுமல்ல, ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவனுடைய செயல் அழகா இருக்கணும், ஒரு வேதனை வரும் பொழுது சோதனை வரும் பொழுது அவனுடைய செயல் அழகா இருக்கணும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழகா இருக்கணும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை அழகா இருக்கணும், அவனுடைய நம்பிக்கை அழகாக இருக்க வேண்டும், அவனுடைய இபாதத் அழகாக இருக்க வேண்டும், அவனுடைய குணங்கள் பண்பாடுகள் அழகாக இருக்க வேண்டும், எல்லாம் அழகாக இருக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா அஹ்சன் என்று சொல்கிறான், மிக அழகாக இருக்க வேண்டும். அது மனிதனை அல்லாஹ் சோதிப்பான், மனிதனாக பிறந்தாலும் சோதிப்பான், முஸ்லிமாக இருந்தாலும் சோதிப்பான், முஃமினாக இருந்தாலும் சோதிப்பான், அல்லாஹ்வை நெருங்க நெருங்க இன்னும் அல்லாஹ் சோதிப்பான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் மூமினாகிட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்ன உடனே அவர்களை அல்லாஹ் அப்படியே சோதிக்காம விட்டுருவான் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா? ஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் சோதிக்காமல் அப்படியே விட்டு விடுவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையில் மௌத்தை அல்லாஹ் உறுதியாக வைத்திருக்கிறான். அந்த மௌத்து வரை சோதனைகளை அல்லாஹ் அவனுடைய சுன்னாவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மௌத்து வரை நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் என்னை திருப்தி அடைந்த நிலையில் அல்லாஹ் என்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஹதீஸ் ஆழமாக புரிந்து கொள்ளணும். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அஹப்ப விரும்புகிறான். உலகத்தில் மிக பிரபல்யமான ஒருவரை நீங்கள் சந்திக்க விரும்பினால் நீங்க விரும்பி சந்திப்பீங்க, ஆனா அவர் உங்களை விரும்பி சந்திக்க மாட்டார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ காபத்துல்லாவுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் மிகப்பெரிய ஒரு காரி, நீங்க அவரை கிராத் கேட்டிருப்பீங்க, வானொலிகள்ல யூடியூப்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவரை நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சால் சந்தோஷப்படுவீங்க, விரும்பி விரும்பி சந்தோஷப்பட்டு நாளெண்ணி எண்ணி போய் பார்ப்பீங்க. அந்த குர்ஆனுடைய ஈர்ப்பு இருந்தா, குர்ஆனுடைய அந்த அந்த இன்பம் தெரிஞ்சா அப்படி ஒரு ஆசை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க அவரை சந்திக்க போற நேரம் அவருக்கு நீங்க 1000 லட்சத்துல ஒரு ஆள், ஆனா உங்களுக்கு அவர்தான் இலக்கு, அவர்தான் கனவு. நான் விரும்பி சந்திக்க போனாலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சந்திப்பு இருக்காது. ஏன்டா கையை தருவாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க, போயிடுவாங்க. அவங்க விரும்பி சந்திக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நீங்கள் சந்திப்பதை விரும்பினால், நீங்கள் எந்த அளவு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவு அல்லாஹ்வும் உங்களை சந்திக்க விரும்புகிறான். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உங்களை சந்திக்க விரும்புகிறான்னு கேள்விப்பட்டால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள்? உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டு வீரர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்னால், கேள்விப்பட்டால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள்? ஆனால் அல்லாஹ்
உங்களை சந்திக்க விரும்புகிறான். அதற்கு ஒரு நிபந்தனை, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ, தனிமையில் பாவம் செய்துவிட்டு விபச்சாரமும் வட்டியும் எடுத்துவிட்டு உலகத்தை ஏமாற்றிவிட்டு பாவங்கள் செய்துவிட்டு நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்று யாரால் சொல்ல முடியும்? ஏன்? அல்லாஹு தஆலா உங்களினுடைய எண்ணங்களின் ஊசலாட்டங்களை அறிந்து வைத்திருக்கிறான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. நாங்கள் மனிதர்களை படைத்தோம், மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாடுகிற ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய பிடரி நரம்பை விட நாம் அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன உங்களோட உள்ளத்துல இப்போ ஓடுது? நீங்க உள்ளத்துல என்ன ஊசலாட்டம் நடக்குது? நீங்க எதை பார்க்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க, எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் யா அல்லாஹ் உன்னை நேசித்தேன் என்று சொல்லி அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசித்தால், உண்மையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்றால் எப்படி சந்திக்கணும்? பாவம் எல்லாம் செஞ்சு போட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற செஞ்சு போட்டு, அல்லாஹ்வுடைய ஏவல்களை பால்படுத்தி போட்டு, ஹராமான விடயங்களை எல்லாம் செய்து போட்டு அல்லாஹ்வை சந்திக்க ஒரு மனிதன் ஆசை வைக்க மாட்டான். சந்திக்க ஆசை வைக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வை தவிர நான் வேறு ஒன்றுக்கும் நான் கட்டுப்பட போவதில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய அன்பை அளவு கடந்து செலுத்தப் போவதில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் வணக்கம் செய்ய போவதில்லை, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் எனது வாழ்க்கை. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு, வ நுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு, வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு, வ மமாத்தி என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு. இப்படி ஒரு மனிதன் வாழுகிற பொழுதுதான் அல்லாஹ்வை அவன் சந்திப்பான். அல்லாஹ்வை அவன் சந்தோஷமான நிலையில் சந்திப்பான். அல்லாஹும் அவனை கொண்டு பொருந்திக் கொள்கிற நிலையில் அவன் சந்திப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள், 36 வயதில் மரணித்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் 32 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள், 38 வயதில் மரணித்தார்கள். மொத்தம் 6 வருஷம் தான் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை 6 வருடம் இஸ்லாத்தில் இருந்தது. ஆனால் அவர்களுடைய எண்ணம், நம்பிக்கை எல்லாம், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அவர் மரணிக்கிற பொழுது ஸஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. ஆதாரபூர்வமான செய்தி. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. வானத்தினுடைய கதவுகள் ஸஅத் இப்னு முஆதுக்காக திறக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை 6 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய மரணத்தினால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிற அளவு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. காரணம் என்ன? அவருடைய நம்பிக்கை எல்லாம், அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எல்லாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த நொடியில், இப்ப ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் தானே, இந்த நொடியில் நான் மரணித்தால் என்ற நிலை என்ன? ஜாபிர் அலியாவுடைய அறிவிப்பு முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான், எப்படி மரணிப்பானோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய மவுத் அசருடைய நேரத்தில் இருக்கிறது என்றால் நாங்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியே போவோமா? அசருக்கு எங்களுக்கு யாருக்குமே மவுத்து எப்போ வரும்னு தெரியாது. ஒருவேளை எங்களுக்கு அசருக்கு மவுத்து வரப்போகுதுண்டா இந்த பள்ளியை விட்டு நாங்கள் வெளியே போவோமா? சஜிதாவுல இருந்து தலையை எடுப்போமா? இல்லை. அப்ப நாங்க மவுத்து வரும், மவுத்தாக நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்றெல்லாம் தெரிஞ்சும் நாம் உறுதியான ஒன்றை மறந்து வாழுகிறோம். அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு குர்ஆன்ல பயன்படுத்துற வாசகம் அல் யகீன், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன். உறுதி வரும் வரை,
மரணம் எனும் உறுதி உங்களுக்கு வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். மௌத் எப்ப வரும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த நொடி வரும். சில பொழுது அடுத்த மாசம் இங்கிருப்பவர் யார் இருப்பார்கள் என்று தெரியாது. அடுத்த நோன்புக்கு யார் இருப்பார்கள் என்று தெரியாது. அடுத்த ஆண்டு யார் இருப்பார்கள் என்று தெரியாது. நாங்கள் இருப்போமா, பிள்ளைகள் இருப்போமா தெரியாது. அப்படி என்றால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, அடுத்த நொடி நான் மரணித்தால் நான் எங்கே இருப்பேன்? அடுத்த நொடி மரணித்தால் நான் எங்கே இருப்பேன்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ஃபில் ஜன்னஹ், உமர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மத்தில் இருக்கிற முனாஃபிக்களின் நயவஞ்சகருடைய பட்டியலை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போய் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பட்டியலில் எந்த பேரும் இருக்குதா என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர் சொர்க்கவாதி. அவர் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களில் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா. இந்த உம்மத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்வோர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்திலே வாழுகிற பொழுது சொர்க்கத்திலே மாளிகை கட்டியிருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரிலே வரக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விடயங்களை நினைப்பார்கள், இது இப்படி இருந்தால் நல்லமே என்று நினைப்பார்கள். அல்லாஹ் அதை வஹையாக இறக்குவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 விடயங்களை இப்படி இருந்தால் நல்லமே என்று நினைக்கிறார்கள். நினைக்கிற பொழுது ஒரு ஹதீஸ்ல மட்டும் 3 விடயங்களை இப்படி இருந்தால் நல்லமே என்று நினைக்கிறார்கள். நினைத்த உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனமாக இறக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனையை இந்த உம்மத்துக்கு குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரியினுடைய 402வது அல்லது 403வது செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். புகாரி எடுத்து 402 403வது செய்தி எடுத்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிற சில விடயத்தையே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனமாக இறக்கிறான் என்றால், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழுகிற பொழுதே அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்த மனிதர், மௌத்து வரை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்த மனிதர். ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம், நான் மௌத்தாகிற வரை, நான் மரணிக்கிற வரை அல்லாஹு தஆலாவுடைய அன்போடு வாழ வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும். அதனாலதான் கடைசி மௌத்துடைய வேளையில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். கடைசி மௌத்துடைய வேளையில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மடியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிற வேளையில இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் தாரிக் திமிஷ்கில் எழுதுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகனுடைய மடியில படுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியும், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மேனியில ஈட்டியால குத்தப்பட்டது அவர்களுக்கு, அந்த அவர்கள் ஒரு முனாஃபிக்கால, ஒரு யஹூதியால மஜூசியால அது குத்தப்பட்ட நேரம் அந்த வலி தாங்க முடியாமல் துடிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். துடிக்கிற வேளையில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேனியிலே அப்படி குற்றுயிராக பிறண்டு படுக்கிறார்கள். திடீரென்று தலையை எடுத்து பூமியில வைக்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, என்னுடைய தந்தை மரணப்படுக்கையில் எப்படி குற்றுயிராக பிறண்டு படுக்கிறாரே, வேதனைப்படுகிறாரே என்று நினைத்து தந்தையிடம் மகன் பார்க்கிற பார்வை, இதை புரிந்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே மகன் நினைக்கிறார், என்ன, என் வாப்பா என்னுடைய மடியில இருந்து தலையை எடுத்து இந்த மண்ணில் வச்சு இப்படி புரண்டு படுக்கிறாரே ஏன் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லஅல்லல்லாஹ யர்ஹமு இலா துல்லி உமர், இந்த உமர், இந்த கிழவன் இந்த பூமியிலே குற்றுயிராக பிறண்டு இந்த வலி தாங்க முடியாம இந்த பூமியில மண்ணில் பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹுக்கு இரக்கம் வந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ் கருணை காட்ட மாட்டானா என்று சொல்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரை அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். கடைசி நேரம் வரை நான் ஏமாற்றத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான பஅதி நபிய்யுன் லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்னார்கள். இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆகர், உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருமுறை தலாக் சொல்கிறார்கள். ஒரு தலாக், மீட்டி எடுக்கிற தலாக். தலாக் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உமரே ராஜி ஹப்ஸா. ஹப்ஸாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ராஜி ஹப்ஸா, ஹப்ஸாவை நீங்கள் மீட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இடத்துல இருந்து வஹை வருகிறது, ஹப்ஸா நீங்க தலாக் சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க ஹப்ஸாவை மீட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா. ஹப்ஸா, உமர் ரலியல்லாஹு இந்த மகள் ஹப்ஸா என்பவள் யாரண்டா சவ்வாமா, அதிகமாக நோன்பு வைப்பவள், வ கவ்வாமா, அதிகமாக நின்று வணங்குபவள். ஒரு மனிதன் நோன்பு பிடிச்சா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஒரு மனிதர் கியாமுல் லைல் தொழுதா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அல்லாஹ்வே சொல்றான், இவங்க நோம்பாளி, அதிகமா நோன்பு வைக்கிறவங்க, இவங்க அதிகமா கியாமுல் லைல் தொழுறவங்க அல்லாஹ் சொல்றான் என்றால் அந்த ஹப்ஸாவுடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அந்த பெண்மணியை உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி ஹப்ஸா, ஃபைன்னஹா ஸௌஜதுக ஃபித் துன்யா வல் ஆখিরা ஃபைன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னah. ஹப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா, நோன்பு பிடிக்கக்கூடிய கியாமுல் லைல் தொழக்கூடிய பெண்மணி ஹப்ஸா. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு ஹப்ஸா மனைவி. குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹப்ஸா உம்மஹாத்துல் முஃமினீன்களில் இபாதத்தில் அல்லாஹ்வால் சாட்சி சொல்லப்பட்ட உம்முல் முஃமினீன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதனால்தான் வேறு நாட்டு மன்னர்கள் உமரை சந்திக்க வருகிற பொழுது ஒரு மரத்தடியிலே அப்படியே ஒரு பிஞ்ச பாயிலோ அல்லது மரத்தடி மண்ணிலோ அப்படி புரண்டு படுத்திருப்பார்கள். தூரத்திலே இருந்து வார அரசர்கள் கேட்பார்கள், இது யார் படுத்திருக்கிறது என்று கேட்கிற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இவர்கள்தான் இந்த முஸ்லிம்களுடைய மோமீன்களுடைய அமீருல் முஃமினீன், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய அமீர் உமர் இப்னுல் ஹத்தாப். இன்றும் அவருடைய பெயரை கேட்டால் உலகமே நடுங்குகிற அளவுக்கு ஆட்சி செய்த அந்த மனிதரை பற்றி அன்று சொன்னார்கள். இதுதான் மூமின்களுடைய தலைவர். இதோ மரத்தடியிலே மண்ணுக்கடியிலே மண்ணுக்கு பக்கத்திலே மண்ணிலே புரண்டு படுக்கிறார், மேனியில் மண்ணொட்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், யா உமர் அதல்த ஃபதனாம் நத்ரின் ஃபனகாஃப், உமரே நீதம் செலுத்தினீர்கள், நிம்மதியாக உறங்குகிறீர்கள், நாங்கள் அநியாயம் செய்து பயந்து பயந்து வாழுகிறோம். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அல் அத்லு இன்தாம அம்மர் வத்துல்மு இன்தாம தம்மர். எப்பொழுது நீதி நிலைத்திருக்கிறோ அது உயிர் வாழும், அநியாயம் நிலைத்தால் அது அழிந்து போகும். நீங்கள் கண்கூடாக அதை பார்க்கிறீர்கள். அந்த நீதிக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, புகாரிலே பதிவாக இருக்கிற செய்தி, உமரே, எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது, சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை காட்டப்பட்டது. அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு பெண்மணி இருந்தாள். அந்த பெண்மணியிடம் அங்கிருப்பவரிடம் கேட்கப்பட்டது, இந்த மாளிகை சுவர்க்கத்திலே இருக்கிற இந்த அற்புதமான மாளிகை யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்ட பொழுது, மதீனாவிலே உங்களோடு வாழுகிற உமருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. புகாரிலே வரக்கூடிய செய்தி. உமர் பூமியிலே இருக்கிறார், அவருக்காக சொர்க்கத்திலே வீடு கட்டப்பட்டு முடிந்து விட்டது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நான் நினைத்தேன் இந்த அழகான மாளிகைக்குள்ளே சென்று பார்த்து விட்டு வரலாம் என்று நினைத்தேன். ஆனால் உமர் ரோசக்காரர், நீங்க ரோசக்காரர். உங்களுக்காக கட்டப்பட்ட புது மாளிகையில் வேறு ஒருவர் முதலாவது நுழைவதை நீங்க விரும்புவீர்களா இல்லையா என்று தெரியாது. உங்களுடைய ரோசத்தை நான் எண்ணி அதற்குள் நுழையாமல் வெளியே வந்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்ன பொழுது, அலைக அகார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்கள் மீது ரோசப்படுவேனா யா ரசூலல்லாஹ், நீங்கள் போய் வந்திருக்கலாமே என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அவர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த உமர், இந்த கிழவன் பூமியில புற்றுயிராக பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா என்று கேட்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக எதை செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக என்று எந்த அமலை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக என்று எந்த அமல் இருக்கிறது?
எல்லா அமல்களையும் மக்கள் பார்த்து விட்டார்கள், புகழ்ந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட அமல்கள் எது? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நான் சந்திப்பேன் என்றால் அல்லாஹ்வுக்காக வாழுகிற வாழ்க்கை ஒன்று தேவை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி, அபூபக்கர் சொர்க்கவாதி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு கட்டத்திலே அபூபக்கருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் எப்பொழுதுமே நன்மையில் போட்டி. அல்லாஹ் தான சொல்றான், வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. போட்டி போடுறது என்பது சொர்க்கத்தின் விஷயத்துல போட்டி போடுங்க, நன்மையில போட்டி போடுங்க. அப்படியான போட்டியை தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், உலகத்திலே அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கரும் கொடுப்பார், உமரும் கொடுப்பார். எப்பொழுது போட்டி போட்டாலும் உமர் தோத்து விடுவார். ஆனால் உமருக்கு என்று சிறப்பு இருக்கிறது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒப்பிடும் பொழுது அபூபக்கரை முந்த முடியாமல் போனது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பொருளாதாரங்களை எடுத்து வாருங்கள். அபூபக்கர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்த்தால் வீட்டுல கொஞ்சம் தான் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனார், நிறைய இருக்குது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய எண்ணம் எல்லாம், நான் இன்று அபூபக்கரை முந்தி விடலாம். அவர்களுடைய எண்ணம் என்ன? நான் நன்மையில் முந்தி அல்லாஹ்விடத்தில் நான் அவனை சந்திக்கிற பொழுது, யா அல்லாஹ் உனக்காக செய்தேன் என்ற நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை. அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. அரைவாசி பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ் இதோ எடுத்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரைவாசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் தான் இருந்தது, இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த முழு பொருளாதாரமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த அரைவாசியோட சேர்த்து பார்த்தா அந்த அரைவாசி தான் கூட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரைவாசி தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த அரைவாசி இவர் கொண்டு வந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாரே, அதை விட கூடுதலாக உமர் கொண்டு வந்து இன்று வெற்றி பெற்று விடலாம் என்று உமர் நினைத்தார் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல விஷயம், நன்மையில போட்டி போடுறது நல்ல விஷயம். போட்டி போட்டார்கள், அல்லாஹ் போட்டி போட சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மாதா அப்கைத லி அஹ்லிக யா உமர். ரசூலுடைய கேள்வி பாருங்க, இஸ்லாத்தினுடைய கேள்வி இதுதான். உமரே, மாதா அப்கைத லி அஹ்லிக யா உமர். உமரே, உங்களது குடும்பத்துக்கு வீட்டில் எதை விட்டு விட்டு வந்தீர்? எதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல, எதை விட்டு விட்டு வந்தீர்? அப்கைது லஹும் நிஸ்ஃப மாலி. அல்லாஹ்வுடைய தூதர்களே, அரைவாசி பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்தேன். மாதா அப்கைத லி அஹ்லிக யா அபூபக்கர். அபூபக்கரே, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வீட்டில் எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அபூபக்கர் சொன்னார், அப்கைது லஹுமுல்லாஹ வ ரசூலா. நான் எனது குடும்பத்துக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா உமர் வெற்றி பெற்றிருப்பார். எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்தது தான் என்னுடையது. நாளை மறுமையில் மீசானுல் ஹசனாத்தில் அதுதான் நிறுக்கப்பட போகிறது. நான் எதை அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன், எதை நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன்? அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கட வாழ்க்கையில அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்படி எங்களுக்கு சொல்லப்படவில்லை. உமர் ஃபில் ஜன்னா எங்களுக்கு சொல்லப்படவில்லை. உஸ்மான் ஃபில் ஜன்னா சொல்லப்படவில்லை. அலி ஃபில் ஜன்னா சொல்லப்படவில்லை. தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா இப்னு உபைதில்லா ஃபில் ஜன்னா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா. ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் 10 பேரை சொன்னாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன். அடுத்த 6 சஹாபாக்கள். பிலால் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் இப்னு ரபாஹ் சொர்க்கவாதி. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொர்க்கவாதி. உசைரிம் பனி அப்துல் அஷ்ஹல் சொர்க்கவாதி. சாத் இப்னு ரபி சொர்க்கவாதி. சாத் இப்னு முஆத் சொர்க்கவாதி. ஹுபைப் சொர்க்கவாதி. சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு அபி வக்காஸ், சாத் இப்னு மாலிக் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். ஹப்பாப் சொர்க்கவாதி. உகாஷா இப்னு மிஹ்சன் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொர்க்கவாதி. அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அபூ மூஸா அல்-அஷரி, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மட்டும் 300 அப்துல்லாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களில் 300 அப்துல்லாக்கள் இருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் சொர்க்கவாதி, முஸ்அப் இப்னு உமைர் சொர்க்கவாதி, உபய் இப்னு கஅப் சொர்க்கவாதி.
ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஃபாத்திமா சொர்க்கவாதி. சையதத்துன் நிஸா லி அஹ்லில் ஜன்னah, பெண்களில் சுவர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா. ஹதீஜா சொர்க்கவாதி. ஹதீஜா பின்த் குவைலித், ஆயிஷா பின்த் அபீ பக்ர் சித்திக், ஹப்ஸா பின்த் உமர், உம்மு சுலைம், ருமைஸா பின்த் மில்ஹான், உம்மு ஹபீபா, ஜுவைரியா, ஸைனப் பின்த் ஹுஸைமா, ஜைனப் பின்த் ஜஹஷ், சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் சொர்க்கவாதிகள். உம்மு ஸஃபர் அல் ஹபஷியா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்களிலும் பெண்களிலும் இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இவர்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கை எப்படி வாழப்பட்டது, இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அடுத்த நொடி மரணம் வந்தால் நான் அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்ற எண்ணத்தில் வாழ்ந்ததனால் தான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கொஞ்சம் இடைவெளி இருக்குது, கொஞ்சம் முன்னால வாங்க. பின்னால நிறைய சகோதரர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால வாங்க, நெருங்கி வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும், கொஞ்சம் நெருங்கி வாங்க. பின்னால இருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் முன்னால் நெருங்கி வாங்க, முன்னால் இடம் இருக்குது. நீங்க முன்னால வந்தா அல்லாஹ் உங்களை அவன் அருளோட சேர்த்துக் கொள்வான். நீங்க பின்னால போனீங்கன்னா அல்லாஹ் அப்படியே உங்களை விட்டுருவான். ஹதீஸ். நாங்க எல்லாம் நினைக்கிறது, இப்ப இதே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதியா இருந்தா என்ன செய்வீங்க? கிட்டத்துல ஓடி வருவீங்க, முன்னுக்கு பார்க்கணும், அவரை நேரில் பார்க்கணும், ஏன்னா பொண்டாட்டிகிட்ட சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். இப்ப மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய சபையே, ஏன் உலகம் கண்ணை மறைச்சிருக்குது. உலகத்துல ஆசை. எலெக்ஷனை பத்தி பேசுங்க, அரசியலை பத்தி பேசுங்கண்டா அரை மணத்தில 3/4 மணத்தில 5 மணத்தில உட்கார்ந்து பேச ரெடி. அல்லாஹ் பத்தி பேசுங்கண்டா ஒரு முஸ்லீம் 50 வருஷமா வாழ்றான், அல்லாஹ் பத்தி பேச தெரியாது. மௌத்தா போனா யார் வரப்போற உங்களை பாக்குறதுக்கு? அரசியல்வாதிகள் வருவாங்களா? வரமாட்டாங்க சகோதரர்களே. அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹ் வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ரப்புக்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பான் என்ற அந்த பயத்தை உள்ளத்தில் எடுத்து மனோ இச்சையிலிருந்து தன்னை தவிர்த்து கொண்டு, பாவத்திலிருந்து நஃப்ஸை தவிர்த்து கொண்டால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் தங்குமிடம் சொர்க்கம். மனோ இச்சைக்கு இடத்தை கொடுத்துட்டோம் என்றா இந்த உலகத்துல ஃபஜ்ருக்கு எழும்புறது கஷ்டம், லுஹருக்கு ஜமாத்துக்கு வர்றது கஷ்டம், ஜும்மாக்கு நேரத்தோட வர்றது கஷ்டம். ஆனா சொர்க்கம் மட்டும் ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துல இருக்கணும். வாழ்றது யகூதி நசாராவை போல, மௌத்தாகணும் முஸ்அப் பின் உமைரை போல. நடக்குமா? நடக்காது சகோதரிகளே. நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்தாவோம், எப்படி மௌத்தாவோமோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவோம். எங்கட இபாதத் எப்படி இருக்குது, சுபுடைய தொழுகை எப்படி இருக்குது, எங்கட பிள்ளைட வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லாஹ்வுக்கு முன்னால் குடும்பமாக நிறுத்தப்படுவீர்கள். அது சத்தியம், உண்மை. அதை நம்பலான நீங்க முர்த்தது, காஃபிர். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மௌத்தானால் நானும் எனது பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்போம். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் கேள்வி என கேட்பான், ஆரோக்கிய தந்தேனே என்ன செய்தாய்? 60 வருஷம் வாழ்க்கையை தந்தேனே, குர்ஆன் பாடமா, சூரத்துல் பக்ரா பாடமா, ஆல இம்ரான் பாடமா, நிசா பாடமா, மாயிதா பாடமா, அதெல்லாம் ஓதவே தெரியாதே அல்லாஹ். அப்ப 60 வருஷம் வாழ்க்கை தந்தேனே, நானும் நீயும் பேசிய ஒரே ஒரு மெசேஜ் குர்ஆன் படித்தியா? அலிஃப் லாம் மீம் சயகூல் தில்க ருசுல் லன் தனாலு அல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹு இதா சமிஅ வலவ் அன்னனா قال الملأ وعلموا يعتذرون وما من دابة وما بري ربما سبحان الذي قال علم اقترب قد أفلح وقال عمن خلق اتل ما أوحي ومن يكنت وما لي لا فمن أظلم يرد حامي قال فما قسم تبارك لي أما இந்த 30 ஜுஸ்களில் ஒரு ஜுஸ் அது பாடமா? இல்லையே. எது பாடம்? அரசியல்வாதிகளை பத்தி முழுமையா தெரியும், பாட்டு சினிமா பத்தி தெரியும், இந்த நடிகனை பத்தி தெரியும், அந்த நடிகனை பத்தி தெரியும், விபச்சாரத்தை வீட்டில் அரங்கேற்ற தெரியும். நீங்களும் பிள்ளைகளும் அதை பார்த்து உங்களால் ரசிக்க தெரியும். பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நீ ஓது என்று அல்லாஹ் சொன்னால் எதை ஓத போகிறோம்? தஜீதோட சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா? 50 வருஷமா தொழுகிறேன், சூரா ஃபாத்திஹாவோட தஃப்சீர் தெரியுமா? 1 மணித்தியாலம் செலவழிச்சோமா வாழ்க்கையில சூரா ஃபாத்திஹாவோட தஃப்சீரை படிக்க? ஏன் இமாம் தபரி தஃப்சீர் எழுதினார்? ஏன் இமாம் குர்துபி தஃப்சீர் எழுதினார்? ஏன் இமாம் இப்னு கதீர் தஃப்சீர் எழுதினார்? ஏன் இமாம் சுயூத்தி துருல் மன்சூர் தஃப்சீர் எழுதினார்? எத்தனை தஃப்சீர்கள் படித்தோமா? தர்ஜமா வாசிச்சோமா? எத்தனை ஹதீஸ் பார்த்தோமா? ஹதீஸை வாசிச்சோமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். நாளை புகாரி வந்து நிற்பார் அல்லாஹ்வுக்கு முன்னால். முஹம்மத்
முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பா. வாப்பா யார்? முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவரோட பேர் முஹம்மது. இமாம் புகாரில பேர் முஹம்மத். அவர் வாப்பாட பேர் இஸ்மாயில். அவர் வாப்பாட பேர் இப்ராஹிம். அவர் வாப்பாட பேர் முகீரா. அஞ்சாவது பர்திஸ்பா, நெருப்பு வணங்கி மஜூசி. மஜூசி புகாரா, உஸ்பெகிஸ்தான், இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தவர். ரஷ்யாவில் இன்று உடஞ்சிருக்குது உஸ்பெகிஸ்தான். அதுல பிறந்தவர். அஜமி, மஜூசி, அப்பாட அப்பா மஜூசி. ஆனால் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்தபடி அஸ்ஸஹு கிதாப் பாத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அடுத்தபடி முழு முஸ்லிம் உம்மத்தாலும் அறிஞர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸை தந்தாரே. நாங்க யார்? எங்கட வாப்பாட வாப்பா பரம்பரை முஸ்லிம். முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன்-நைசாபுரி, முஸ்லிம் ஒரு அஜமி, பாரசீகம், ஈரான், அங்கு பிறந்தவர். இமாம் திர்மிதி முஹம்மது பின் ஈசா, அபு ஈசா திர்மிதி, அபு ஈசா அத்-திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திர்மித், அது உஸ்பெகிஸ்தான். இமாம் இப்னு மாஜா அல் கஸ்வீனி, அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி, அபூ தாவூத் சுனன் அபீ தாவூத் எழுதிய குத்துபு சித்தாவின் மிக பிரபல்யமான அபூ தாவூத் எழுதியவர் இன்று இருக்கிற ஆப்கானிஸ்தான், சிஜிஸ்தான். அன்புக்குரிய அவர்களே, இவர்கள் எல்லாம் அஜமிகள். அரபு தெரியாது, படித்தார்கள், ஹதீஸை கொடுத்தார்கள். அல் குத்துபு சித்தா, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் அறிஞர்கள் ஹதீஸுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், குர்ஆனுக்காக அர்ப்பணித்தார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 800 புத்தகங்களை எழுதினார்களே, எங்களுக்கு அதில் வாசிக்க முடியுமா? இமாம் சுயூத்தி, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி 600 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அல் உந்துலுசி ரஹிமஹுல்லாஹ் 400 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி 276 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எதற்காக எழுதினார்கள்? இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோமா? யூசுப் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹ் தஹ்தீபுல் கமால் 250 ஜுஸுல ஒரு புத்தகம் எழுதினார்கள். யோசிச்சு பார்த்தோமா? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 7-8 முறை சிறைச்சாலையிலே கழித்தார்கள். அப்படி வாழ்ந்து மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் நாளை வருவார். அம்ர் இப்னு ஜமூஹ் நொண்டி காலோடு கெந்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவார். கை இழந்த நிலையில், உடம்பே சல்லடையாக்கப்பட்ட நிலையில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வருவார். அனஸ் இப்னு நதர் வருவார். முஸஅப் இப்னு உமைர் வருவார். நாங்க எதோட போறோம் சகோதரர்களே? என்ன அமல செஞ்சோம்? சுபு தொழுதா லோஹர் இல்ல, லோஹர் தொழுதா அசர் இல்ல, அசர் தொழுதா மக்ரிப் இல்ல. ஆனா நாங்க பெரிய முஸ்லிம், மோமின், நாங்க சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க இடத்துல என்ன அமல் இருக்கு அல்லாஹ் இடத்துல கொடுக்கிறதுக்கு? இந்த ஜும்மா கொண்டு அல்லாஹ்ட்ட கொடுக்கலுமா? அதுவும் வந்தோம், என்னவோ யோசனையை பத்தி, அசருக்கு யாரோட பேசுறது, மகரிபுக்கு எங்க போறது, இசாக்கு எங்க போறது என்ற யோசனையோட இருந்தால் இந்த அமல் அல்லாஹ் எடுத்து முகத்துல சுருட்டி வீசினாண்டால் எப்படி சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது? என்ன செய்தோம் சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். நாளை ஒவ்வொரு சஹாபாக்களும் வருவார்கள், கால் வெட்டப்பட்டு, கை வெட்டப்பட்டு, யா அல்லாஹ் உனக்காகத்தான் இதெல்லாம் போனது யா அல்லாஹ் என்று வருவார்களே. சஹாபாக்கள், தாபீன்கள் வருவார்கள். யா அல்லாஹ் உலகம் முழுக்க சென்று குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். தபா தாபீன்கள் வருவார்கள், இமாம்கள் வருவார்கள், பல அறிஞர்களை உருவாக்கிய மிகப்பெரிய மேதைகள், ஹதீஸ் துறை அறிஞர்கள். 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார் இமாம் சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரியினுடைய ஆசிரியர். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாமுல் மதீனா முவத்தா என்ற ஹதீஸ் தொகுப்பை தந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் வருவார்கள். நாங்க இதை இஸ்லாத்துக்கு செஞ்சோம், இதை எப்படி செஞ்சோம் என்றால் நாங்க என்ன செய்தோம் சகோதரர்களே? நாங்க என்ன அமல கொண்டு போறோம்? அல்லாஹ் இடத்துல நாங்க எதை கொண்டு போய் அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நாங்க எதை நாங்க பதிலாக வைத்திருக்கிறோம்? இஹ்லாஸோடு ஒரு அமல் செய்திருக்கிறோமா? இஹ்லாஸை பாதுகாத்தோமா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இஹ்லாஸோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை உனக்காகத்தான் வாழ்ந்தேன் யா அல்லாஹ் என்று உண்மையான உள்ளத்தோடு சொல்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாதி என்று சொல்லி சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். நாங்க சஹாபாக்களை பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. ஆனால் இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி, இவர் ஒரு தாபிஈ, சஹாபாக்களை சந்தித்தவர், இவர் ஒரு அறிஞர். இப்னு அபி முலைக்கா சொல்லுகிறார்கள், நான் அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சஹாபாக்களில் 30 பேரோடு வாழ்ந்தேன், 30 பேரை பெற்றுக்கொண்டேன். அந்த 30 பேருமே
சொர்க்கவாதிகளான அந்த 30 பேருமே யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம் அன்-நிஃபாக், என்னிடத்துல நிஃபாக் இருக்குமோ, நான் நயவஞ்சகரோ, அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ என்று பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரிலே பதிச்சிருக்கிறார்கள். அன்புக்கரிஸ் அவர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க வாழ்க்கையில பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. நாங்க சொர்க்கம் போமா நரகம் போமான்னு என்னமே தெரியாது, ஆனா எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறேன் அவர்களே. சஹாபாக்கள் அல்லாஹ் கொண்டு பொருந்தி கொண்டது, அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். சஹாபாக்கள் அல்லாஹ் கொண்டு பொருந்தி கொண்டார்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் கொண்டு பொருந்தி கொள்றதுக்கு அல்லாஹ் மாளிகையையும் மாடா மாளிகையையும் அல்லாஹ் கொடுத்தான் பொருந்தி கொண்டார்கள். அப்படியா? கார் பங்களாவை கொடுத்தான் பொருந்தி கொண்டார்கள். அப்படியா? சொத்து செல்வம் நகை நட்டு அல்லாஹ் கொடுத்தான் பொருந்தி கொண்டார்கள். அப்படியா? கை வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், கால் வெட்டப்பட்டது பொருந்தி கொண்டார்கள், மனைவியை இழந்தார்கள் பொருந்தி கொண்டார்கள், கண் முன்னால் பிள்ளை வெட்டப்படுகிறது பொருந்தி கொண்டார்கள், கண் முன்னால் தாயும் தந்தையும் வெட்டப்படுகிறது பொருந்தி கொண்டார்கள், தந்தையை பிரிந்து அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறேன் பொருந்தி கொண்டார்கள். கஷ்டத்திலும் ரிலா அல்லாஹ்வை முழுமையாக அன்போடு ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டார்களே தவிர, நாங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கிட்டா, வீடு கட்டிட்டா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருள் செஞ்சிட்டான்னு புகழ்றோமே, சஹாபாக்கள் அப்படி அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளவில்லை. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவங்க பொருந்தி கொண்ட இடம் எது தெரியுமா? கஷ்டத்தில் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். என்ற ரப் என்னை கைவிட மாட்டான், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை நாளை மறுமையில் எங்களை கைவிடாது. அல்லாஹுக்காக வாழ்ந்து அல்லாஹுக்காக மரணிக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த